இருந்தாலும் சரி குண்டா இருந்தாலும் சரி எல்லாரும் கிராஸ் கட் போடுறாங்க. அது வந்து ஊர் வரைக்கும் ஓகே. ஏன்னா பிளவுஸ் வந்து கையை மீறி கஸ்டமர் போச்சுன்னா திரும்பி ரிட்டர்ன் வராது. ஏன் அப்படி? அதான் ஸ்ட்ரெச் ஆயிடும். ஸ்ட்ரெச் ஆகும்போது உங்க பாடியில போய் அழகா உட்காந்துருது. அதனால கிராஸ் கட் ஓகே. நம்ம ஊர்ல அது செட் ஆகாது. அதனால ரொம்ப லீனா இருக்கும், கிராஸ் கட் போகாதீங்க. ரொம்ப குண்டா இருக்காங்க, பஸ்ட் எல்லாம் யாருக்கு ரொம்ப பெருசா இருக்கோ அவங்களுக்கு தான் கிராஸ் கட் போடணும். முடிஞ்ச வரைக்கும் கிராஸ் கட் போடுறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெயிட் கட் பிளவுஸ் தான் எப்பவுமே ஃபிட்டிங். கிராஸ் கட் யார் ஒரு பீரியட்ல போட்டாங்கன்னா இந்த பிபி சுகர்லாம் ஹையா இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் பாடி ஒரே சைஸ்லயே டெம்போ மெயின்டைன் ஆகாது. காலையில பாத்தீங்கன்னா பாடி ரொம்ப சுருங்கின மாதிரி, அது ரொம்ப டயர்டா ஆயிடும். அதேதான், பாடி வந்து சுருங்கினமாயிடும். டைம் ஆகாத ஈவினிங் டைம்ல கொஞ்சம் நம்ம பாடி ரொம்ப பெருசான மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ அந்த பிளவுஸ் வந்து அந்த டைமுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் இழுத்து கொஞ்சம் கம்மியாகி உட்காந்துரும். ஏன்னா பயசா இருக்கிறதுனால. ஆனா அந்த கிராஸ் கட் பிளவுஸை உத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் இப்படி இழுத்த மாதிரி இருக்கும் துணி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த இடம் பார்த்தாலே தெரியுது ஷோல்டர்லாம் இழுத்த மாதிரி இருக்கு. ஏன்னா அதை இழுத்து போடும்போது நீங்கெல்லாம் இழுக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஸ்ட்ரெயிட் கட் அப்படி இழுக்காது, பாடியோட ஃபிட்டடா இருக்கும். ஆனா சின்ன பாடி சைஸ் இருக்கவங்க கிராஸ் போடுறதுக்குள்ள, இப்ப நீங்க சொன்னீங்களா கிராஸ் கட் தான் கேக்குறாங்கல்ல, இதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஃபுல் கிராஸ், ஹாஃப் கிராஸ். ஃபுல் கிராஸ் போடக்கூடாது, பாடி ரொம்ப ஸ்ட்ரெச் கொடுத்துரும். ஹாஃப் கிராஸ் போட்டா ஸ்ட்ரெச் ஆகாது. ரெண்டு இருக்கு. ஃபுல் கிராஸ் பண்ணக்கூடாது, ஹாஃப் கிராஸ் கிராஸ் கட் பிளவுஸ்ல சொல்லி தரேன்.